ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சதீவை மீட்பது கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வாகாது. ஐநாவின் தலையீட்டை கோரும் ரவ் ஹக்கீம். செருப்பு மாலை சர்ச்சை, ஆதாரங்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை குற்றம் சாட்டும் அர்ச்சுனா. தங்க முலாம் பூசிய துப்பாக்கி சர்ச்சை, மீண்டும் சந்தேக நபராக பெயரிட்டு துவிந்த திசநாயக்கவுக்கு அழைப்பு. இலங்கையின் 2025 சாதாரண தர பரீட்சை, 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயர்தரத்திற்கு தகுதி. தென்னிந்தியாவில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகா, மிக குறுகிய காலத்தில் வளர்ச்சி. ஜெலன்ஸ்கிக்கு வழங்கப்பட்ட வெள்ளை கழுகு விருது மீளப் பெற்றது போலந்து. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீளப் பெற்றுக்கொள்வதனூடாக தமிழக கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். கச்சதீவு தொடர்பான எந்தவொரு மறு ஆய்வுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையை அணுக வேண்டும் என தமிழகத்துக்கு பயணம் செய்துள்ள நிலையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிறோம். பக்கத்தில் இருக்கிற நாடு சுமூகமாக 70களிலே ராஜதந்திர ரீதியாக சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் அதற்கமைவாக மேற்கொள்ளப்பட்ட இந்திய மத்திய அரசின் தீர்மானத்துக்கு அமைவாக இலங்கைக்கு கச்சதீவின் உரிமை, குறிப்பாக அதனுடைய இறையாண்மை இருக்கிறது என்று தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அதை மீள்பரிசீலனை செய்வதாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தான் போக வேண்டும். அதை இலங்கையோ இந்தியாவோ மாத்திரம் தீர்மானிக்க முடியாது. இது சர்வதேச சட்டத்தின் சார்ந்த பிரச்சினை. அதை மீறி செய்வதாக இருந்தால் ஒரு படையெடுப்பு நடத்தி தான் கைப்பற்ற வேண்டும். அதை ஒரு நாளும் இந்திய மத்திய அரசு இலங்கைக்கு எதிராக செய்ய மாட்டாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரம் இந்த விஷயத்தை சுமூகமாக, என்ன கச்சதீவை ஒரு புறம் வைத்துவிட்டு எடுத்த எடுப்பிலேயே மீனவர் பிரச்சனை வந்தவுடனே கச்சதீவு பிரச்சனையை முன்னிலைப்படுத்துவது என்பது என்னை பொறுத்த மட்டிலே ஒரு விவேகமான அணுகுமுறை அல்ல. அதை தவிர்த்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை இலங்கை அரசோடு சுமூகமாக ராஜதந்திர ரீதியாக கதைத்து தீர்த்து கொள்ள முடியும் என்பதில் நான் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய புகைப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் குருநகர் இணைப்பாளர் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த செயலை மேற்கொண்ட காணொலி காட்சிகளை தான் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் வலுத்து வரும் நிலையில் நேற்றைய தினம் அவரின் உருவப்படத்துக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருந்தது. இதுகுறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அர்ச்சுனா இந்த நாகரிகமற்ற செயலை செய்தது யார் என்பதை தான் ஆதாரங்களுடன் கண்டறிந்துள்ளதாக தெரிவித்தார். தனது உருவப்படத்துக்கு செருப்பு மாலை அணிவித்து அதை புகைப்படம் எடுத்து பரப்பியவர் வேறு யாரும் இல்லை என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் குருநகர் பகுதி இணைப்பாளர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்குரிய தெளிவான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் ரீதியாக தன்னை எதிர்கொள்ள முடியாதவர்கள் இவ்வாறான தரம் தாழ்ந்த மற்றும் காழ்ப்புணர்ச்சி மிக்க செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் 2025ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகளின்படி 2,25,748 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா பரீட்சை ஆணையாளர் நாயகம் இண்டிகா குமார் லியனிகே தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 11,790 பேர் அனைத்து பாடங்களிலும் முதன்மை சீட்டியை பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இண்டிகா குமார் லியனிகே தெரிவித்துள்ளார். இவர்களில் 11,651 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் 139 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் எனவும் கூறினார்.
அத்துடன் இந்த முறை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 7419 பேர் அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை மீண்டும் ஒரு சந்தேக நபராக பெயரிட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கல்கிசை நீதவான் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த காலங்களில் பாதுகாப்பு பிரிவால் விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது அரிய வகையான மற்றும் சட்டவிரோத முறையில் வைக்கப்பட்டிருந்த தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக நவீன துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த துப்பாக்கி கடத்தல் அல்லது சட்டவிரோத உடைமை விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவுக்கு எதிராக சந்தேகத்தின் பேரில் எழுந்துள்ள கடந்த கால விசாரணைகளை தொடர்ந்து இந்த வழக்கு நேற்று கல்கிசை நீதவான் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கின் சாட்சியங்கள் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளை ஆராய்ந்த நீதவான் துமிந்த திசாநாயக்கவை இந்த வழக்கின் மீண்டும் ஒரு சந்தேக நபராக உத்தியோகபூர்வமாக பெயரிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் துமிந்த திசாநாயக்கவிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தாலும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருந்தாலும் அடுத்த வழக்கு விசாரணையில் நேற்று அவரை நீதிமன்றில் நேரில் முன்னிலையாகுமாறு கல்கிசை நீதவான் நேற்று அழைப்பாணை அனுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இணைய ஊடுருவல் குற்றவாளிகளால் திரைசேரியிலிருந்து திருடப்பட்ட நிதிகள் தொடர்பான முழுமையான அறிக்கை கணக்காய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பிலான விசாரணைகள் முறைப்படி நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். கொழும்பு வர்த்தக உயர்நீதிமன்றம், நாடாளுமன்றம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களுடனும் ஒருங்கிணைந்து மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடனும் இந்த செயல்முறை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதனிடையே இணைய ஊடுருவல் குற்றவாளிகள் பொது திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் நிதியை முறைகேடாக பெற்ற சம்பவம் தொடர்பில் ஒரு தனி கணக்காய்வு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. 10 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஐஸ் போதைப்பொருளுடன் கடவத்தை பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று கடவத்தை புனித அந்திரேயா தேவாலயத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 1 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதி கொண்டு ஐஸ் போதைப் பொருளை முச்சக்கர வண்டியொன்றில் கடத்திச் சென்ற 38 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 6 கிலோ 288 கிராம் ஐஸ் போதைப் பொருளை எடை போடுவதற்கு பயன்படுத்தப்படும் மின்சார தராசு, கடத்தல் மூலம் சம்பாதித்த பணம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பெருமளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்களுமான பொடி சுரேஷ் மற்றும் சங்க சமீர் ஆகியோரின் இலங்கையில் உள்ள போதைப்பொருள் வலையமைப்பை இயக்கி வரும் பிரதான உறுப்பினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மற்றும் போதைப்பொருள் தொகை என்பன மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டிட்பா புயலால் தொடருந்து பாதைகள் பாதிக்கப்பட்டதால் தடைப்பட்டிருந்த நானோயாவிலிருந்து பதுளை வரையான தொடருந்து சேவைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பதுளையிலிருந்து அம்பேவல வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்த தொடருந்து சேவைகள் இன்று முதல் நானோயா வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீராட்சி மற்றும் நானோயா சிரேஷ்ட மாவட்ட தொடருந்து செயற்பொறியியலாளர் தனுஷ்கா ஆகியோரின் தலைமையில் குறித்த ஆரம்ப நிகழ்வு சமய வழிபாடுகளுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. டிட்பா புயல் காரணமாக மண் சரிவினால் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்ட மலையக தொடருந்து மார்க்கம் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நானோயா முதல் பதுளைக்கான தொடருந்து சேவைகள் 85 கிலோமீட்டர் கொண்டதும் சுமார் 3 மணித்தியாலமும் 15 நிமிடங்கள் எடுக்கும் எனவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சிகளிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட முதல் கட்சி என்ற பெருமையை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுக் கொண்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் அண்மையில் நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து மே 10 அந்த கட்சியின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார். ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் கட்சியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நவீன செயலிகள் மற்றும் சிறப்பு முகாம்கள் வாயிலாக உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வந்தது. ஆரம்பத்தில் கட்சி நிர்ணயித்த 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை தவிக தற்போது அதிகாரப்பூர்வமாக தாண்டியுள்ளது. திமுக, அதிமுக போன்ற பல தசாப்த கால பாரம்பரியமிக்க கட்சிகளின் உறுப்பினர் எண்ணிக்கையை முறியடித்து தென்னிந்திய அளவில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக தவிக உருவெடுத்துள்ளது. தவிகவின் உறுப்பினர் சேர்க்கை தற்போது 2 கோடியை கடந்துள்ளது. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட கட்சிகளில் அதிக உறுப்பினர்களை கொண்ட முதல் கட்சியாக தவிக தற்போது உருவெடுத்திருக்கின்றது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியிடமிருந்து போலந்தின் மிக உயரிய அரச விருதான
வெள்ளைக்கழுகு விருது மீளவும் எடுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் உலகப் போர் வீரர்களின் பெயர்களை ராணுவ படைப்பிரிவுக்கு சூட்டுவதற்கு உக்ரைன் மேற்கொண்ட முடிவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உக்ரைனிய கிளர்ச்சி ராணுவ பிரிவிற்கு 2ஆம் உலகப் போர் வீரர்களின் பெயர்களை சூட்டுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமைக்கு போலந்து ஜனாதிபதி கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதையடுத்து ஜெலன்ஸ்கியிடமிருந்து போலந்தின் மிக உயரிய அரச விருதான வெள்ளைக்கழுகு விருது மீள எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ராஜதந்திர பிரச்சினை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கான போலந்தின் ஆதரவை பாதிக்காது என்று போலந்து ஜனாதிபதி கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கச்சதீவை மீட்பது கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வாகாது. ஐநாவின் தலையீட்டை கோரும் ரவு ஹக்கீம். செருப்பு மாலை சர்ச்சை. ஆதாரங்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை குற்றம் சாட்டும் அர்ச்சுனா. தங்க முலாம் பூசிய துப்பாக்கி சர்ச்சை. மீண்டும் சந்தேக நபராக பெயரிட்டு துவிந்த திசநாயக்கவுக்கு அழைப்பு. இலங்கையின் 2025 சாதாரண தர பரீட்சை. 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயர்தரத்திற்கு தகுதி. தென்னிந்தியாவில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகா மிக குறுகிய காலத்தில் வளர்ச்சி. ஜெலன்ஸ்கிக்கு வழங்கப்பட்ட வெள்ளைக்கழுகு விருது மீளப் பெற்றது போலந்து. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all.